நண்பா, எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. நண்பா நீங்கள் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ண எல்லாரும் ரொம்ப ரொம்ப நன்றி சரிங்களா. அதே மாதிரி நான் கேட்டோன்னே எல்லாம் அமௌண்ட் அனுப்பிவிட்ட நண்பர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சரிங்களா. சரி வாங்க, இன்றைக்கி என்ன ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா 253. நம்ம கொடுத்த நம்பர் பார்த்தீங்கன்னா 8 3லேருந்து ஒரு நம்பர், 2ஆம் நம்பர் பி போல் கொடுத்துருந்தோம், 6ஆம் நம்பர் சி போல் கொடுத்தோம். அதே மாதிரி ஏசிபிசி பார்த்தீங்கன்னா 26 தான் சொல்லி கொடுத்துருப்பேன். இதனால் நண்பா இந்த 2 பாஸ் ஆயிடுச்சு, இங்கே 3 பாஸ் ஆயிடுச்சுங்களா. நான் 26 இதுக்கு நம்ம பார்த்தீங்கன்னா 25 ரிசல்ட் போயிடுச்சு சரிங்களா. 25ன்னு போயிடுச்சு, நமக்கு 26ன்னு வந்து அருமையான வினி கிடைச்சிருக்கும். 32 பார்த்தீங்கன்னா நீ கெஸிங் நம்பர் பார்த்தீங்கன்னா 1 3 கொடுத்துருந்தாங்க சரிங்களா. அப்போ நமக்கு வந்து 3 கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே இருந்துச்சு. ட்ரை பண்ணிங்கன்னா 32 அருமையாக இருந்துச்சுங்களா. நான் நேற்று கொடுத்த நம்பர் 826 326 தான், இந்த 2 நம்பர் தான் இருந்துச்சு. ஆனால் நம்ம 253 நம்ம எடுத்த நம்பரில் மெத்தடில் கட்டினப்பா நம்ம போர்டு சரியாக உட்காரிக்கல சரிங்களா. சரி விடுங்க நண்பா, பரவாயில்ல, நாளைக்கு ஒன்று கெஸிங் பாருங்கள் சரிங்களா. நம்ம பாருங்கள், இந்த ஃபஸ்ட் 2 நம்பர் பாக்ஸ் பண்ணியிருக்குல்ல, இதில் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் மார்க் பண்ணியிருக்கேன் சரிங்களா. இந்த ஃபஸ்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 5 0 மார்க் பண்ணி 2 ப்ளஸ் பண்ணுங்கள் சரிங்களா. அப்போ 5 மைனஸ் குறி போட்டுக்காங்க. இப்போ இந்த ஏபி ப்ளஸ் பண்ணுங்கள் சரிங்களா. 6 இப்போ 0 இருக்குது, இங்கே 6 இருக்குது சரிங்களா. ப்ளஸ் பண்ணிங்கன்னா 6 மைனஸ் பண்ணிக்கோங்க 1. இப்போ இதுதான் நம்மளுக்கு நெக்ஸ்ட்டு ரொம்ப மெயின் மட்டும்தான் 1. அடுத்த நாள் எடுத்து பார்த்தீங்கன்னா 1ஆம் நம்பர் பாஸ் ஆகிருக்கும் இங்கே சி போர்டில், அப்போ பாஸு. அதே மாதிரி இந்த 2 ப்ளஸ் பண்ணிங்கன்னா 9 ரெண்டுபா 9. இந்த பார்த்தீங்கன்னா 8 இருக்கும் சரிங்களா. இப்போ 9ல் 8 பண்ணா 1 பார்த்தீங்கன்னா 1ஆம் நம்பர் பாஸ் ஆகிருக்கும். இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 2 இருக்குது சரிங்களா. அதாவது 2 0 இருக்குது, ப்ளஸ் பண்ணி 2. இங்கே பார்த்தீங்கன்னா 3 6 இருக்குது சரிங்களா. இப்போ 9ல் நம்ம 2 போனால் 7 சரிங்களா. இப்போ 7ஆம் நம்பருக்கு பாஸ் ஆகிருக்கும் மெயின். இப்போ அதே மாதிரி இங்கே 8 5 இருக்கும் சரிங்களா. 8 5 நம்பர் 13 சரிங்களா. 13 சிங்குலர் ப்ளஸ் பண்ணிங்கன்னா 4 சரிங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே 4 7 இருக்குது, இது 2 ப்ளஸ் பண்ணும்போது 11 11னா 2. இப்போ 4ல் 2 போனால் நம்பர் 2 சரிங்களா. அதான் நம்மளுக்கு ஆல் போர்டு. இப்போ 2ஆம் நம்பர் 2 போர்டில் பாஸ் ஆகிருக்கும் சரிங்களா. இப்போ அதே மாதிரி ஃபஸ்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 3 7 இருக்குது, இது 2 ப்ளஸ் பண்ணும்போது 11 இல்லை 10 சாரி நம்பர் 10 10னா 1. இப்போ ஏபி சரிங்களா. 2 இருக்குது, இங்கே 5 இருக்குது, இது 2 நண்பா மைனஸ் பண்ணுங்கள். அப்போ 7ல் மைனஸ் 1 போனால் நண்பா 6. நாளைக்கு 6 கண்டிப்பாக வரும் சரிங்களா. இந்த மாதிரி தான் எடுத்துன்னு இருக்கேன் பாருங்கள். இது முழுக்க கெஸிங் மட்டும்தான், கன்ஃபார்ம் கிடையாது. இப்போ நாளைக்கு நண்பா 6, நாளைக்கு 6 நிறைய வாய்ப்பு இருக்குது வரதுக்கு சரிங்களா. இன்றைக்கி வந்த மிஸ் ஆன 6 நாளைக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா. நண்பா இது பார்த்தீங்கன்னா இது ஏற்கனவே கொஞ்சம் பெருசாக இருக்கனால நான் ஏற்கனவே நண்பர் நம்பர் போட்டுச்சுட்டேன். நான் எப்படி வருது மட்டும் காமிச்சிடறேன் சரிங்களா. நண்பர் பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் 1ஆம் தேதியிலேருந்து சரிங்களா ஃபஸ்ட்டு 2 நம்பரை மார்க் பண்ணியிருந்துருங்க. அப்போ நான் சும்மா ஒரு 2 நாளைக்கு மட்டும் சொல்லி காமிக்கிறேன் நண்பா. இது எல்லாத்துக்கும் கூட பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா 8 6 மார்க் பண்ணிப்பேன், இங்கே 9 4 மார்க் பண்ணிப்பேன், இங்கே 8 0, இங்கே 3 5, இங்கே 8 3 8 7 சரி நண்பா. இதில் பார்த்தீங்கன்னா 2 நம்பர் ப்ளஸ் பண்ணுங்கள் சரிங்களா. இப்போ பாக்ஸ்குள்ளே இப்போ அந்த 2 நம்பர் மார்க் பண்ணி வச்சுங்களேன், அது 2 நம்பர் ப்ளஸ் பண்ணுங்கள், வரக்கூடிய நம்பர் கூட -2 பண்ணிக்கோங்க சரிங்களா. இப்போ இங்கே 3 இருக்குது, இங்கே பார்த்தீங்கன்னா 5 இருக்குது, இது 2 ப்ளஸ் பண்ணும்போது 8. இப்போ 8 -2 சரிங்களா. 8 -2 போனால் 2 போனால் 6. இந்த வரக்கூடிய நம்பருக்கு பவர் தான் நெக்ஸ்ட் டே சரிங்களா. நம்ம நோட் பண்ணிக்கோங்க, வரக்கூடிய நம்பருக்கு பவர் நெக்ஸ்ட் டே சரிங்களா. இங்கே பார்த்தீங்கன்னா பவரில் வந்து எனக்கு 1 நம்பர் பாஸ் ஆகிருக்கும். இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் நம்ம இங்கே வந்து பாஸ் ஆகிருக்கும் 1. இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நண்பா 8 7 இருக்குது, இது 2 ப்ளஸ் பண்ண நண்பா 15. இப்போ 15னா நண்பா 15னா 6 சரிங்களா. 15னா 6, 6ல் -2 பண்ணிங்கன்னா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 4 கிடைக்கும். இந்த 4க்கு பவர் தான் 9. நாளைக்கு நண்பா 9ஆம் நம்பர் வரணும். நண்பா பார்த்தீங்கன்னா அந்த 1ஆம் தேதியில் மார்க் பண்ணியிருக்கேன் சரிங்களா. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 6 நாள் ரிசல்ட் மட்டும் தான் ஃபெயிலு, மீதி நாள் எல்லாமே பாஸ் சரிங்களா. நம்ம நோட் பண்ணிக்கோங்க, நாளைக்கு 9. இப்போ அதே மாதிரி சரிங்களா. அதே மாதிரி நண்பா இதுவும் கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு, அதனால் கொஞ்சம் ஏற்கனவே மார்க் பண்ணி எடுத்துட்டேன் சரிங்களா. இது நண்பா நான் பார்த்தீங்கன்னா நேற்று பார்த்த மெத்தட் தான் சரிங்களா. ஃபஸ்ட்டு ஒரு பாக்ஸ் மார்க் பண்ணிப்பேன், அடுத்து 2ஆவது பாக்ஸ் கட்டம் போட்டுப்பேன். இந்த ஃபஸ்ட் நம்பர் ப்ளஸ் பண்ணுவோம், 2ஆவது நம்பர் ப்ளஸ் பண்ணுவோம், வரக்கூடிய நம்பர் கூட மைனஸ் பண்ணிப்போம். இப்போ ஃபஸ்ட் நம்பர் ப்ளஸ் பண்ணால் 9 சரிங்களா. நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த ஃபஸ்ட்டு பாக்ஸ் ப்ளஸ் பண்ணினா 9, இப்போ 2ஆவது பாக்ஸ் ப்ளஸ் பண்ணினா 8. அப்போ சென்டர் மைனஸ் போட்டு மைனஸ் பண்ணிங்கன்னா 1ஆம் நம்பர் மெயின் சரிங்களா. இப்போ அதே மாதிரி தான் நேற்று நம்ம எடுத்துனோம். ஃபஸ்ட்டு இந்த 2யும் 8யும் ப்ளஸ் பண்ணால் 10னா 1. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2 1 இருக்குது, -3. இப்போ மைனஸ் பண்ணிங்கன்னா 2, இந்த 2 தான் நமக்கு இது வரும்னு சொல்லியிருப்போம். மெயினாக பார்த்தீங்கன்னா 2ஆம் நம்பர் ஏ போர்டு பாஸ் ஆகிடுச்சு சரிங்களா. நம்ம பி போர்டு எதிர்பார்த்தோம், ஆனால் ஏ போர்டு பாஸு. இப்போ நாளைக்கு பார்த்தீங்கன்னா இங்கே 2 7 இருக்குது, 7 7 நம்ப 14 14 நம்ப 5. இப்போ மைனஸ் குறி போட்டுக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா 2 5 இருக்குது, இது 2 ப்ளஸ் பண்ணிங்கன்னா 7. அப்போ 7 5 போச்சுன்னா 2, நாளைக்கு பார்த்தீங்கன்னா 2 8னாவது நம்பர், நாளைக்கு 2ஆம் நம்பர் 8 ஆகணும். அப்போ நம்ம ஓவராலாக சரிங்களா. இப்போ நம்ம ஓவராலாக எடுத்த நம்பரில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சிங்கிள் நம்பர் தான், அதாவது நண்பா 692 சரிங்களா. இது பாக்ஸில் வருது நண்பா. ஏன்னா எந்தெந்த போர்டு நமக்கு மிஸ் பண்ணுற சரியாக வரமாட்டேங்குது.
நாளைக்கு 692 பாக்ஸில் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ஏ போர்டுக்கு 2 வராது நண்பா, நோட் பண்ணிக்கோங்க. ஏ போர்டுக்கு 2 வராது, சி போர்டுக்கு 2 வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது நண்பா, சரிங்களா. அதனால் என்னுடைய கணக்கு நண்பா 692 தான் பாக்ஸ் தான். இதுவே நண்பா ஏசிபிசி ட்ரை பண்ணிக்கோங்க, சரிங்களா. இதுவே ஏசிபிசி ட்ரை பண்ணிக்கோங்க. 69 சரிங்களா, 96 அதே மாதிரி 29 92 சரிங்களா. அதே மாதிரி நண்பா பார்த்தீங்கன்னா இப்போ ஏசிபிசிக்கு என்ன நம்பர் வரும்னா 69 62 நண்பா 62 26 சரிங்களா. இந்த நம்பர் ஏசிபிசிக்கு 3 டிஜிட் பார்த்தீங்கன்னா 692. அது நம்ம இருக்கிற மாதிரி அப்படியே ப்ளே பண்ணுங்கள். 692 தான் நாளைக்கு வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது, சரிங்களா. ஏன்னா இது ஏ போர்டுக்கு மிஸ் ஆகாது வரும்னு நினைக்கிறேன். இப்போ ஏன் நான் பி போர்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 9 தரேன்னா அது ஒரு காரணம் இருக்குது. நான் எல்லாமெல்லாம் தரமாட்டேன். இப்போ இந்த கலர் மாற்றிக்கிறேன். ஒரு நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே 2 இருக்கும், சரிங்களா. 2 இங்கே கீழே பார்த்தீங்கன்னா 1 இருக்கும், சரிங்களா. இப்போ இங்கே 4 இருந்தால் இங்கே பார்த்தீங்கன்னா 3 வந்து இருக்கணும், சரிங்களா. 3க்கு பவரில் பெரிய நம்பர், சரிங்களா. இருக்கிறதுலே பெரிய நம்பர் 3க்கு பவர் 8. இப்போ அதே மாதிரி நாளைக்கு பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இங்கே மேலே 1, இந்த கீழே பார்த்தீங்கன்னா 3, இங்கே பார்த்தீங்கன்னா 2. அப்போ இருக்கிறதுலே பெரிய நம்பராக வரணும். அப்போ இருக்கிறதுல பெரிய நம்பர் பார்த்தீங்கன்னா 4 வரணுமா அதில். இப்போ 4க்கு பவர் பார்த்தீங்கன்னா 9. அதனால தான் நம்ம பி போர்டுக்கு 9 சிங்கிள் நம்பர், சரிங்களா. இப்போ பி போர்டுக்கு 9 சிங்கிள் நம்பர். அதே மாதிரி உளுந்து ரிசல்ட்டு கீழே இந்த 2 வந்து இங்கே வரதுக்கு நிறைய வாய்ப்பு. நான் 3 2 தொடச்சி ஆழ்வானா தெரியல, அதனால தான் சி போர்டு 2 எடுத்துன்னு போயிட்டேன், சரிங்களா. அப்போ ஒரு நம்பர் வரணும்னா அது 6ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா ஏ போர்டு தான் வரணும். அதனால தான் நான் 692 அப்படியே தரேன், சரிங்களா. அதனால் இதுவே ஏசிபிசி ட்ரை பண்ணுங்கள். அருமையான வின்னிங் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது, சரி நண்பா. அதே மாதிரி நான் கேட்டோன்னே எனக்கு அமௌண்ட் அனுப்பிவிட்ட நண்பர்கள் எல்லாமே ரொம்ப ரொம்ப நன்றி, சரி நண்பா, சரிங்களா. சரி நண்பா பாருங்கள். 692 சிங்கிள் 3 டிஜிட்டுக்கு 692. அதே மாதிரி ஏசிபிசி பார்த்தீங்கன்னா 69 96 29 92 62 26, சரிங்களா. நாளைக்கு 692 ரிசல்ட் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது, சரிங்க நண்பா. சரி நண்பா, தேங்க்யூ நண்பா.